உங்களுடைய அனுபவங்கள் தொழில் செய்யறதும் போலீஸ் தான் கெஞ்சி கேட்டாங்க. அப்புறமா லாஸ்ட்டில் இந்த மாதிரி அப்புறமா விட்டுக்கிட்டு அப்புறம் எங்கன்னா பெரிய மேலே போய் கேட்டாங்க. அது நம்மளாம் டேரெக்டாக செய்ய முடியல அவங்களை கேட்காம. அப்படி நம்ம கேட்காத செய்தாலும் யாரை கேட்டு நீங்கள் செய்தேன்னுவாங்க. அதனால் அவங்ககிட்ட எழுதி கொடுக்க போனால் சில நேரத்தில் ஒரு மிரட்டுறாங்க, சில நேரத்தில் கூட்டு விடுறாங்க. அப்படி இருக்குது. இங்கே நான் ஒரு ஆள் தான் செய்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 பேர் செய்தோம். இப்போ அவங்கெல்லாம் விட்டாங்க. இதால் வந்து இது வாத்துப்பாளையம் ஏறுது, பட்டாம்பத்தில் 3 பேர் ஏறுறாங்க. புத்தாண்டிக்கு பஞ்சாயத்து விசூரில் ஒரு தம்பி ஏறாங்க. இதெல்லாம் ஒரு 5-6 பேர் ஏறோம். இது கட்டமத்து பாலத்தில் ஒருத்தர் ஏறாங்க. இங்கே பனைமரம் நிறையா இருக்குது. ஆனால் மற்ற ஏற முடியாதுங்க. நிறையா இருக்குது. இன்னொன்று உள்ளே போனால் ஏரிக்குள்ளே பனைமரம் இருக்குது. ஆனால் கல் மரம் விட்டாங்கனாக்கா யார் வேணாலும் வந்து ஏறுவாங்க. இந்த 17 யாருக்கு தெரியாது. வெளியில் நாடார் கூட வருவாங்க சில நேரத்தில் கல் மரம் விட்டாக்கா. ஆனால் இந்த நேரத்துக்கு யாரும் 17 ஏற மாட்டாங்க. அது எங்கள் ஊரில் இருக்கிறவங்களே ஏற மாட்டாங்க. 17 தெரியாது. 17 மரம்லாம் ஏறுவாங்க தான். 17 கல் இறக்குதுன்னா ஏரியாவில் வந்து 17 பதப்படுத்தி எடுக்கணும் இல்லையா? அதான் பதமாக கொண்டாந்து அது வந்து ஒழுகுதில்லை அந்த பொருள். அது கெட்டு போனால் கல் அதை கெடாமல் தர்றது தான் 17. அதான் பதப்படுத்தி தர்றது 17. இப்போ புளி போடுது இல்லை, அந்த புளி வந்து பழையால வந்து கெட்டுரும். கெட்ட உடனே கல்லாயிடும். அது கெடாமல் இருந்தால் அது சுண்ணாம்பு வருது. சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பில் ஓடுறதுனால அது புளி கெடாமல் அப்படியே இருக்கும். அது கெட்டு போனால் கல். கெட்டு போகிறதுலாம் கல். 17 அது தாய்ப்பால் மாதிரி அப்படியே அதை அந்த பல்லால விழுந்த உடனே புளிக்குது இல்லை, புளிச்ச உடனே கல் நுர கட்டிக்கும். இது 17 அப்படியே தான் இருக்கும். அந்த அந்த புளி புளி அப்படியே இருக்கும் கெடாமல். பல்லால வந்த உடனே ஒரு துளியாக கெடும். அது கெட்டு போச்சுன்னா கல் சுண்ணாம்பு. இப்போ அந்த பல்லால விழுந்துனாக்கா அது சுண்ணாம்பு கெட்டலாம். சுண்ணாம்புல விழுறதுனால கிடையாது, அப்படியே இருக்கும். நான் ஒரு 20 மரம் ஏறேன் அன்றைக்கி. வருமானம் அளவுக்குலாம் ஒன்று இப்போ வந்து நாளாகிப்போச்சு. நாளாகலாம் வருமானம் இந்நேரம் ஏதோ ஒரு 15 கிடச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2 மாதம் விட்டுருந்தாக்கா எல்லாம் முத்தி போயெல்லாம் தோங்குது. நான் என்ன பண்ணுறது அப்படியே பார்த்துன்னு வரேன். உங்களுக்கு அந்த தடை இல்லாமல் அந்த கார்த்திகை மாதத்தில் கொடுத்தாங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். கார்த்திகை மாதத்துல நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு மரம் முடிச்சு நான் வந்து இன்னைக்கு 10 நாள் ஆகுது. 15 நாள் ஆகுது. 11 நாள் ஆகுது. இன்னைக்கு 2 நாளாக தான் பயிர். அது மொதல் அன்றைக்கி ஒரு 4 லிட்டர் வந்தது. அப்புறம் வந்து இப்போ ஒரு 1.5 குடம் வந்தது. அதில் 6 குடம் சுண்ணாம்பு நின்று போகுது. ஒரு மரத்தை இப்போ 17 இறக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல மரத்தை ஏரியா இருக்கணும். பாலை இந்த பாலை இருக்குதுல்ல, அது தெரிஞ்சு இருக்குது. அது சரி ஏன் கீழே வெட்டி போடணும் விட்டு வைக்கிறாங்க. அது முத்தி போச்சு. அதை வந்து அந்த பாலை வரும்போது அப்படியே வெளியே வரும்போது அது மரத்தை அறுத்து அது வேலை செய்து அப்படி வச்சோம்னா அப்புறம் ஒரு 8 நாள் 9 நாள் வரைக்கும் அது ஏரியா அப்புறம் செய்யணும். செய்யணும் அப்படின்னா ஒரு 15 நாள் முன்னாடி வேலையாக ஒரு 15 நாள் முன்னாடி வேலையாக அதுக்கப்புறம் அப்புறம் கேட்டு அதில் பானை வச்சு ஒரு 8 நாள் செல்லுவோம். 8 நாள் சேர்ந்து பானை வைக்கலாம். அப்புறம் அது அவரை துணிக்கிட்டே விட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சு நம்ம கிடக்கும். அப்புறம் அப்புறம் 1 லிட்டர் அளவுக்கு வரும். அப்படியே பாட்டி எடுத்துப்போம். அது வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி எடுத்து கல் அதை கூட எடுக்க விட்டுருக்கோம். ஆனால் 17 டெய்லி எடுத்து இல்லை 17 கிடையாது. இங்கே மக்கள்கிட்ட வரவேற்பு நிறைய பேர் எங்கள் ஊருக்காரங்க எல்லாம் 17 கொடுத்தாங்க நம்மக்கிட்ட. ஆனால் மிச்சம் எங்கே 17 விற்கிது. எங்கே பார்த்தாலும் ஊர் எல்லாம் டவுன்லாம் விற்கிது, குடிக்க மாட்டாங்க. ஆனால் என்கிட்ட தான் வரைக்கும் கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் இருக்குது. முன்னாடியே கொடுத்துருந்தா அதுக்கு நேரம் இப்போ இதெல்லாம் 17 இருக்குமில்ல. இதெல்லாம் ஒரு குடம் 17 வரும். அந்த மாதிரி ஒரு குடம் வரும். அந்த கண்டுக்கு ஒரு குடம் வரும். அது அவங்க ஈஸியாக இருக்கும் ஏறத்துக்கு. அது விட மாட்டேன்ட்டாரு. அனுமதி தரதுக்கு என்ன காரணம்? அனுமதி தரல என்ன காரணம்? இப்போ இது காவல்துறை எதுக்கு உங்களுக்கு நெருக்கடி? அது ஏன் நெருக்கடி பண்ணதில்லை. போன வருஷம் நான் நடந்ததுனால இந்த இது யாராவது செய்கிற தவறுக்கு நாங்கள் லைசன்ஸ் போட்டு நாங்கள் வந்து சங்கத்தை ஆளுங்க. நாங்கள் யாராவது செய்கிற தவறுக்கு என்ன குச்சி வாட்டினாங்க. அதான் நெருக்கடி. வேறு ஒன்றும் இல்லை. அவங்க இன்னொருத்தவங்க யாரோ வெளியில் விற்றாங்க. வெளியில் எடுத்து அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் பட்டாங்க. அவங்க வந்து லைசன்ஸ் போட்டவங்க கிடையாது, வித்தியாசம் சொன்னவங்க கிடையாது. கொல்லாமல் எங்கன்னா வாங்கி வந்து பாண்டிச்சேரியில் விழுப்புரத்தில் வாங்கி வந்து ஒரு 5 லிட்டர் இருந்தால் கூட என்ன பண்ணி விட்டாங்க தெரியல. அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் பட்டாங்க. அதுக்காக மணப்புத்தூரில் அவன் வந்து சாட்டை வாங்கினவங்க மணப்புத்தூரில் குடிச்சு விட்டான். ஆனால் மணப்புத்தூரில் வந்து குடிச்சோம்னா என்கிட்ட குடிக்கல.
அந்த மாதிரி வித்தவங்கிட்ட குடிச்சிடுவாங்க. ஆனத்தூருக்காரங்க குடிச்சிக்கிறாங்க. ஆனத்தூர் இங்கே விற்க மாட்டாங்க, ஆனத்தூர் வந்து விற்பாங்க. அங்கே வாங்கி குடிச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் பார்த்தோம். உடனே எங்கே கல் வச்சு மரத்தில் கல் வச்சுட்டேன். உடனே நான் தானே மரம் ஏறேன். என்னை கூட்டம் போனாங்க. ஐயா என்கிட்ட கல் இருந்தால் பார்த்து என்கிட்ட குடிக்கல. அவங்க என்கிட்ட குடிச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். இதே மாதிரி பயிர் வச்சு வந்து என்ன சொல்ல போடுங்க சார். யார்கிட்ட குடிச்சிருந்தாக்கா யார்கிட்ட குடிச்சாலும் அவங்க குடிச்சவங்களை கேளுங்க. சொன்ன பிறகு அப்புறம் அவங்க வந்து நான் மணத்தூள் சேட்டு பண்ணிட்டு அவங்க லைசன்ஸ் நாங்களாம் லைசன்ஸ் போட்டு சங்கத்து மூலியமாக இருக்கும். லைசன்ஸ் இது கடலூர். கவர்மெண்ட்டே விற்குது, அரசாங்கமே சாராயம் விற்குது. உங்களுக்கு கல் எடுக்கிறதுக்கு தடை கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னாக்கா வந்து கவர்மெண்ட் பாதிக்கப்படும் இல்லை, டாஸ்மார்க் பாதிக்கப்படும். எப்படி போனாலும் டாஸ்மார்க் கொஞ்சமாவது பாதிக்கப்படும். ஆனால் நிறையா பாதிக்கப்பட ஒரு கால் வச்சு பாதிக்கப்படும். எப்படி இருந்தாலும் 10 மணிக்கு குடிக்கிறவன் காலையில் ஆளுக்கு ஒரு லிட்டர் கல்லை குடிச்சிட்டு அவன் வேலைக்கு போயிடுவான், வேலையும் செய்வான். ஆனால் 12 மணிக்கு போய் அங்கே குடிக்கணும் இல்லை, அதில் பாதிக்கப்படும். கல் சாராயம் குடிச்சா டாஸ்மாக இருக்கிற சாராயம் குடிச்சா உடம்பு கெடுதல். கல்லுக்கு கெடுதல் இருக்காது. கல்லுக்கு எந்த கெடுதலையும் கிடையாது, இயற்கையாக கொடுத்தா எந்த கெடுதலையும் கிடையாது. யாராவது தப்பான முறையில் செயல்பட்டாங்கனாக்கா அது தவறு. உடம்புக்கு கல் வந்து எந்த விதத்தில் உடம்புக்கு நன்மையாக இருக்குது? அது வந்து உள்ள கல் இருந்தால் கூட கல் இருக்கிறது நல்லா இருக்கும், எல்லாத்தையும் நல்லா இருக்கும். உடம்பு நல்ல கல்லாக இருக்கணும். பெய்யூர் கல்லாக கொடுத்தோம்னாக்கா உடம்புக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அவங்க விற்கிறவங்க எதனா போட்டுக்கிட்டு கொடுத்தாங்கன்னா இதாகும். நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. அதை விட 15 தான் நல்லது. 15 வந்து அதாவது வந்து கல்லுன்றது வந்து ரவை பிடிச்ச உடனே சும்மா தூக்கம் வரும், எழுப்பி விட்டுரும். அதே மாதிரி 15 சாப்பிட்டோம்னாக்கா என்ன பண்ண 15 இப்போ சாப்பிட்றோம். 15 சாப்பிட்டு போய் குளிச்சுட்டு ஒரு 2 இட்லி போட்டு பார்த்தோம்னாக்கா நம்ம தூக்கம் சொல்லாது. வேலை இருந்தால் வேலை செய்யலாம். ஆனால் நீங்கள் படுத்தாக்கா ஒன்று ஏந்திரிக்கூடாது. 15 அதுவும் தூக்கம் நல்லா வரும், கண்ணெல்லாம் குளிங்க. ஆனால் கல் குடிச்சாக்கா உடனே தூக்கம் வரும், உடனே எழுப்பி உடனே டைம் பிரகாரம் எழுப்பி. அதான் கல்லுக்கு இருக்குது. வேறு ஒன்று அந்த கல் ஒன்று இதுவும் பாதிக்காது. குழந்தைய கூட கொடுக்கலாம், தூக்கம் வரலாம், குழந்தை கூட ஊற்றுவான். அந்த கல்லை ஒரிஜினல் கல்லை கொடுத்தோம்னாக்கா அது குடிச்சு அழகாக தூங்கிட்டு பட்டினே இருந்துருக்கு. எல்லாத்துக்குமே நல்லா இருக்காது. குழந்தைக்கே கொடுக்கலாம். அதான் அதுலேயே இருக்குதுங்க. சரி அதுக்கிட்ட ஒரு கிளாஸ் மட்டும் குடிக்கிட்டேன் சொல்லி கொடுத்தோன்னு அப்படியே தூங்கி அழகாக இருந்துருக்கும். அதனால் ஒன்றும் உடம்பு கெடுத்துலாம் கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், இந்த தொழிலை விடாமல் செய்யறதுல நாம் தமிழ் வாழ்க்கையும் பாராட்டிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்களும் உங்கள் கூட வந்து துணையாக நிற்கிறோம். நம்ம மண்ணில் இருக்கிற சின்ன சின்ன எங்களுக்கு தலைவர் இங்கே இருக்கிற தலைவர் வந்து எங்கள் சங்க தலைவர் பொதுப்பாளர். அவர் மட்டும் தான் செயல்படுறாரு இந்த இது கல்லூர் மாவட்டத்துக்கு. மிச்சம் எங்கேயும் தலைவர் அப்புறம் எல்லாம் அவர் எல்லாம் போயிட்டாங்க. என்ன அங்கே இப்போ இது அங்கே தலைவர் எங்கள் தலைவர் அவங்களாம் வந்து செயல்படலை. இப்போ ஒரு மட்டும் செயல்பட்டுன்னு ஒரு 10 பேரை வச்சுன்னா அப்படியே கூட மாட வந்து இப்போ நாங்களும் வந்து நிற்கிறோம், அவங்க கூட வந்து நிற்கிறோம். கொஞ்ச நாள் கூட பார்த்துருக்கீங்க, சீமான் அண்ணன் வந்து மரம் ஏறி சரி பார்த்தேன் எல்லாத்தையும் செல்ல. எந்த அரசியல் கட்சி தலைவரும் அதை செய்ய மாட்டாங்க. அதை அவங்க நான் பனை தொழிலில் இருக்கிற அது தலைவர் பிரபாகரனே சொல்லுவார், எங்களுக்கு வந்து பனைமரம் இருந்தாலே போதும், பாதி பொருளாதாரத்தை மீட்டு எடுத்துருவோம். மண்ணுக்கான பொருளாதாரமே எங்கள் இதெல்லாம் இருக்குது. அதாவது இந்த கல் மரம் ஏறணும் நிலத்துக்கு நன்மை தெரியுமாங்க. கேளுங்க, இந்த கல் மரம் ஏறணும் நிலத்துக்கு எவ்வளோ தெரியும் நன்மை.